உங்க வாழ்க்கையில் ஆபத்து வந்தால் பயப்படாதீங்க. சிவன் சொன்ன இந்த 5 மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை நம்பிக்கையுடன் சொல்லுங்க. நீங்க தனியாக இல்லைன்னு உங்களுக்கு உணர்ச்சி வரும். வாழ்க்கை எப்போதும் நம்ம நினைப்பது போல அமைதியா இருக்காது. சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள், பயம், கஷ்டம், தோல்வி இவை எல்லாம் நம்மை சுற்றி வரும். அந்த நேரத்தில் நம்மை காப்பாற்ற யாராவது இருந்தால் நல்லாருக்கும் என்று நாம நினைப்போம். ஆனா உண்மையில் நம்மை ஒருபோதும் கைவிடாத ஒரு சக்தி இருக்கிறது. அது சிவன். சிவன் என்பது அழிவின் கடவுள் மட்டும் இல்ல. அவர் காப்பாற்றும் சக்தி. அவர் அமைதியின் உருவம். அவர் நம்பிக்கையின் அடையாளம். நீங்கள் முழு மனதுடன் சிவனை நம்பி இந்த மந்திரங்களை சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு அமைதி உருவாகும். அதனால்தான் இன்று நான் உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் சொல்ல வேண்டிய சிவன் அருள் மந்திரங்களை பகிரப் போகிறேன். மந்திரம் 1. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய என்பது சிவபெருமானின் மிக உயர்ந்த, மிக எளிமையான மற்றும் அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. இந்த 5 எழுத்துக்கள் கொண்ட பஞ்சாட்சர மந்திரம் மனிதனின் உடல், மனம், ஆன்மா 3ஐயும் ஒரே நேரத்தில் சுத்தப்படுத்தும் சக்தி கொண்டது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதித்திரைவு. இந்த ஒலி உலகின் ஆரம்பத்தையும் அனைத்து சக்திகளின் மூலத்தையும் குறிக்கிறது. நமஹ் என்பது அடக்கம், பணிவு, நான் என்ற அகங்காரத்தை இறக்கி வைப்பது. சிவாய என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வது. இதை முழுமையாக பார்த்தால் நான் என்னுடைய அகங்காரத்தை விட்டு முழுமையாக சிவனிடம் சரணடைகிறேன் என்ற அர்த்தத்தை தருகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வரும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் அவன் உள்ளத்தில் இருக்கும் பயம், குழப்பம் மற்றும் அகங்காரம்தான். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கும்போது அந்த அகங்காரம் மெதுவாக கரைந்து மனதில் ஒரு அமைதி நிலை உருவாகும். அது ஒரு வெளிப்படையான அமைதி மட்டுமல்ல, அது உள்ளுக்குள் வரும் ஒரு ஆழமான சமநிலை. ஆபத்து நேரங்களில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல வேலை செய்கிறது. நம்முடைய மனம் பயத்தால் நிறைந்திருக்கும் போது இந்த மந்திரத்தின் ஒளி நம்மை நிலைநிறுத்துகிறது. நம்முடைய சுவாசம் மெதுவாக சீராகும், இதய துடிப்பு குறையும். அந்த நேரத்தில் நாம் தெளிவாக யோசிக்க முடியும். மேலும் இந்த மந்திரம் நம்மை தற்போதைய நொடியில் வைத்திருக்க உதவுகிறது. பல நேரங்களில் நம்முடைய பயம் எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகளால் தான் வருகிறது. ஆனால் ஓம் நம சிவாய ஜபம் நம்மை இப்போ என்ற தருணத்தில் நிலைநிறுத்துகிறது. அதுவே உண்மையான தைரியம். நீங்கள் தினமும் காலை அல்லது இரவு அமைதியான நேரத்தில் இந்த மந்திரத்தை குறைந்தது 108 முறை சொல்ல ஆரம்பித்தால் சில நாட்களிலேயே உங்கள் மனதில் ஒரு மாற்றம் தெரியும். கோபம் குறையும், பதட்டம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். அதனால்தான் எந்த ஆபத்து வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் நினைவுக்கு வரவேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய. இது ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, இது சிவனின் நேரடி அருள் வடிவம். மந்திரம் 2. மகா மிருத்யுஞ்சய மந்திரம். மகா மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது சிவபெருமானின் மிக பழமையான மற்றும் அதீத சக்தி வாய்ந்த வேத மந்திரங்களில் ஒன்று. மரணத்தை வெல்லும் மந்திரம் என்று இதை அழைக்கிறார்கள். இதன் ஆழமான அர்த்தம் உடல் மரணத்தை மட்டும் குறிக்கவில்லை, வாழ்க்கையில் வரும் அனைத்து பயங்களையும், துன்பங்களையும், இருளையும் கடந்து செல்லும் சக்தியை தருவது. இந்த மந்திரத்தை சொல்லும்போது நாம் சிவபெருமானின் திருநேற்றுக்கண் சக்தியை அழைக்கிறோம். அது அழிவு மட்டுமல்ல, அது மாற்றம். பழைய பயங்களை அழித்து புதிய தைரியத்தை உருவாக்கும் சக்தி. ஒரு மனிதன் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அவன் மனம் பலவீனமாகிவிடும். அப்போது இந்த மந்திரம் ஒரு உயிர்காக்கும் கயிறு மாதிரி இருக்கும். இது மனதில் இருக்கும் அச்சத்தை குறைத்து நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வை கொடுக்கும். இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. அந்த அதிர்வு நம்முடைய உடல் செல்களையும் பாதிக்கும் என்று யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக இருப்பார்கள். ஆபத்து, நோய், விபத்து போன்ற சூழ்நிலைகளில் இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்லும்போது அது நம்மை பாதுகாக்கும் என்று பலர் அனுபவித்துள்ளனர். இது ஒரு அதிசய மந்திரம் என்று பல பக்தர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் இந்த மந்திரத்தை தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவாகும். அது வெளியில் என்ன நடந்தாலும் உள்ளே நீங்கள் நிலையாக இருப்பீர்கள். மந்திரம் 3.
ஓம் த்ரயம்பகம் யஜாமஹி. இந்த மந்திரம் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தின் முக்கியமான பகுதி. 3 கண்கள் கொண்ட சிவனை நாம் வழிபடுகிறோம் என்ற அர்த்தம் இதன் ஆரம்பத்தில் இருக்கிறது. அந்த 3வது கண் என்பது அறிவு, விழிப்பு, உண்மை பார்க்கும் திறன். இந்த மந்திரத்தை சொல்லும்போது நாம் சிவனை நம்முடைய அறியாமையை அகற்றுமாறு வேண்டுகிறோம். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் பல நேரங்களில் வெளியிலிருந்து வருவதில்லை. அது நம்முடைய உள்ளேயே உருவாகும் குழப்பங்களிலிருந்து வருகிறது. இந்த மந்திரம் அந்த குழப்பங்களை அகற்றி நமக்கு தெளிவை தருகிறது. ஒரு பிரச்சனைக்கு நடுவில் இருக்கும்போது எது சரி எது தவறு என்று புரியாமல் இருக்கும். ஆனால் இந்த மந்திரம் மனதை அமைதியாக்கி சரியான முடிவை எடுக்க உதவும். மேலும் இந்த மந்திரம் பழுத்த பழம் கொடியிலிருந்து விடுபடுவது போல நம்மையும் துன்பங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அர்த்தம் தருகிறது. அதாவது வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் நம்மை கட்டிப்பிடித்து வைத்திருக்காமல் அதை எளிதாக கடந்து செல்லும் சக்தி கிடைக்கும். இந்த மந்திரத்தை ஆழமாக உணர்ந்து சொன்னால் அது ஒரு தியான அனுபவமாக மாறும். உங்கள் சுவாசம் மெதுவாகும், மனம் அமைதியாகும், உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் உருவாகும். மந்திரம் 4. ஓம் ருத்ராய நமக. ருத்ரா என்ற பெயரே ஒரு அதிர்வை கொண்டது. அது வெறும் கோபத்தின் அடையாளம் இல்லை, அது மாற்றத்தின் சக்தி. வாழ்க்கையில் நம்மை தடுத்து நிறுத்தும் அனைத்தையும் உடைத்து புதிய பாதைக்கு கொண்டு செல்லும் தெய்வீக ஆற்றல்தான் ருத்ரன். ஓம் ருத்ராய நமக என்று நாம் சொல்லும்போது நாம் சிவபெருமானின் அந்த அதிரடியான தீவிரமான சக்தியை அழைக்கிறோம். இந்த மந்திரம் நம்முள் இருக்கும் பலவீனங்களை நேரடியாக எதிர்கொண்டு அதை கரைக்கும் சக்தி கொண்டது. நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு தெரியாமவே பயம் உருவாகிறது. அது வெளியிலிருந்து வருவது போல தோன்றினாலும் உண்மையில் அது நம்முள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களின் விளைவு. அந்த எண்ணங்கள்தான் நம்மை முட்டுக்கட்டையாக தடுத்து நிறுத்துகிறது. இந்த மந்திரம் அந்த உள்ளிருக்கும் எதிரியை அழிக்கிறது. நீங்கள் இதை மனதார சொல்லும்போது உங்கள் சிந்தனை மாற ஆரம்பிக்கும். பயம் இருந்த இடத்தில் தைரியம் வரும். சந்தேகம் இருந்த இடத்தில் நம்பிக்கை உருவாகும். ருத்ரன் என்பது அழிப்பவன் என்று சொல்லப்படுகிறான். ஆனால் அவர் அழிப்பது மனிதர்களை அல்ல. அவர் அழிப்பது அகங்காரம், பயம், அறியாமை, தீய சக்திகள். இதனால்தான் இந்த மந்திரம் ஒரு பாதுகாப்பு கவசம் போல வேலை செய்கிறது. குறிப்பாக நீங்கள் மிகவும் பயந்திருக்கிற நேரத்தில் அல்லது ஏதாவது ஆபத்து உணர்ச்சி வந்தால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். மெதுவாக உங்கள் சுவாசம் சீராகும், இதயம் அமைதியாகும், மனம் தெளிவாகும். அந்த நேரத்தில் நீங்கள் உணருவீர்கள், நான் தனியாக இல்லை, சிவன் என்னோடு இருக்கிறார் என்று. மேலும் இந்த மந்திரம் உங்களை மனதளவில் மட்டுமல்ல ஆற்றல் ரீதியாகவும் பாதுகாக்கும் என்று ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நம்மை சுற்றியிருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை இது தள்ளி வைக்கும். நீங்கள் தினமும் காலை அல்லது இரவு 21 முறை கூட இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தால் சில நாட்களில் உங்களுக்குள் ஒரு மாற்றம் தெளிவாக தெரியும். நீங்கள் அதிக தைரியமாக பேசுவீர்கள். சின்ன விஷயங்களுக்கு பயப்பட மாட்டீர்கள். எந்த பிரச்சனையும் நேராக எதிர்கொள்ளும் மனநிலை வரும். ஓம் ருத்ராய நமக என்பது வெறும் மந்திரம் அல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் போராளியை எழுப்பும் சக்தி. மந்திரம் 5. ஓம் சங்கராய நமக. சங்கரா என்றால் நன்மை தருபவன், துன்பத்தை நீக்குபவன், அமைதியை அளிப்பவன் என்று அர்த்தம். சிவபெருமானின் மிகவும் கருணை நிறைந்த மென்மையான ரூபம் இதுவே. நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பல பிரச்சனைகள் வெளியிலிருந்து வந்தாலும் அதை சமாளிக்க முடியாமல் இருப்பது நம்முடைய மன அழுத்தம் காரணமாகத்தான். அந்த மன அழுத்தத்தை கரைக்கும் மிக மென்மையான மருந்துதான் ஓம் சங்கராய நமக. இந்த மந்திரத்தை மெதுவாக ஆழமாக சொல்லும்போது அது உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியான அலை போல பரவும். அது சத்தமாக இல்லை, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் மிகவும் சோர்வாக மனம் உடைந்த நிலையில இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லிப் பாருங்கள். மெதுவாக உங்கள் மனம் லேசாக ஆரம்பிக்கும். உள்ளே ஒரு ஆறுதல் உணர்வு வரும். சில நேரங்களில் நமக்கு யாரிடமும் பேச மனசிருக்காது. அந்த நேரத்தில் இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு நண்பன் மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறை அது உங்களை ஆறுதல் படுத்தும். சங்கரா என்பது துன்பத்தை மட்டும் நீக்குவதில்லை, அது நமக்கு வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க உதவுகிறது.
ஒரு பிரச்சனை வந்தால் நாம் உடனே கவலைப்படுவோம். ஆனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும் பழக்கம் வந்துவிட்டால் அதே பிரச்சனையை நீங்கள் அமைதியாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதுதான் உண்மையான மாற்றம். இந்த மந்திரம் உங்கள் உள்ளத்தில் அமைதி, நம்பிக்கை, பொறுமை, கருணை இந்த 4 குணங்களையும் வளர்க்கும். மேலும் இந்த மந்திரம் ஒரு தெய்வீக உறவு போல. நீங்கள் இதை மனதார சொல்லும்போது சிவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு உருவாகும். அந்த உணர்வு வந்தவுடன் பயம் தானாகவே குறையும். நீங்கள் தினமும் இரவு தூங்கும் முன் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது உங்கள் நாளை அமைதியாக முடிக்க உதவும். உங்கள் தூக்கமும் நல்லதாக இருக்கும். காலையில் சொல்லும்போது அது ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். இரவில் சொல்லும்போது அது ஒரு ஆறுதலாக இருக்கும். ஓம் சங்கராய நமக என்பது வெறும் மந்திரமில்லை. அது உங்கள் மனதை காப்பாற்றும் ஒரு தெய்வீக தாங்கல். வாழ்க்கையில் எந்த ஆபத்து வந்தாலும் பயம் கொள்ளாதீங்க. சிவனை முழு மனதுடன் நம்புங்கள். இந்த மந்திரங்களை நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். ஒரு நாள் எல்லா கஷ்டங்களும் கடந்து போயிருக்கும். நீங்க நினைக்காத அளவிற்கு வாழ்க்கை அமைதியாக மாறியிருக்கும். நினைவில் வைங்க, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. சிவன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். எப்போதும் சிவன் உங்களுடன் துணை இருக்க வேண்டுமென்றால் இந்த 5 மந்திரங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆன்மீகமும் வாழ்க்கை மாற்றும் அரிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம growth அறிவுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.